வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வளாகத்தில் உள்ள KFC உணவகத்தில் நடத்திய சோதனையில் உணவு எண்ணெய்க்கு அனுமதி இல்லாத மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக் என்ற உணவு சேர்மத்தினை பழைய உணவு எண்ணெயை தூய்மைப்படுத்த பயன்படுத்தியது கண்டறியப்பட்டதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர். இதனையடுத்து அந்த உணவகத்தின் உரிமம் இடைக்காலமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். 18 கிலோ மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக், இதனை கொண்டு தூய்மைப்படுத்தப்பட்ட 45 லிட்டர் பழைய உணவு எண்ணெய், முன் தயாரிப்பு செய்து 12 மணி நேரத்திற்கு மேலாக பயன்படுத்தாமல் இருந்த 56 கிலோ சிக்கன் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்ததாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர். நமது மாவட்டத்தில் உள்ள அசைவ உணவகங்கள் மற்றும் பானிபூரி கடைகள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது. முதலில் தூத்துக்குடி வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் உள்ள KFC என்ற உணவகம் ஆய்வு செய்யப்பட்டது. உணவு பதப்படுத்த தரங்கள் சட்டம் மற்றும் அதன் கீழ் வகுக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளின் கீழ் ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் அளவு வரையறைக்குட்பட்டு இருந்ததனால் கசடுகளை மட்டும் அகற்றி பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நிறுவனத்தில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு சேர்மத்தை சமையல் எண்ணெயில் அனுமதிக்கப்படவில்லை. இருந்தாலும் அதை பயன்படுத்தி சமையல் எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியுள்ளனர். ஒரு எண்ணெயை குறைந்தபட்சம் 3 நாளைக்கு பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மேரினேட் செய்யப்பட்ட சிக்கன், அதாவது ஃப்ரோசன் நிலையிலிருந்து குளிரூட்டு நிலையிலிருந்து அரை வெப்பநிலைக்கு மாற்றிய சிக்கனை ப்ராசஸ் செய்து 12 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு 56 கிலோ சிக்கன் இருந்ததும் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டுள்ளது. அந்த உணவு சேர்மம், அனுமதிக்கப்படாத உணவு சேர்மம், சமையல் எண்ணெய்க்கு அனுமதிக்கப்படாத உணவு சேர்மம் கலந்த எண்ணெய் சுமார் 45 லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த எண்ணெயிலிருந்து உணவு மாதிரி எடுத்து பகுப்பாய்வு செய்யப்படும். மேலும் அந்த எண்ணெயை தூய்மை செய்வதற்கு பயன்படுத்திய உணவு சேர்மமும் உணவு பகுப்பாய்வு செய்யப்பட்டு தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பான இந்த செயலை செய்ததனால் தூத்துக்குடி வேலவன் ஹைப்பர் மார்ட்டில் உள்ள KFC உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமம் உடனடியாக தற்காலிகமாக இடைக்கால ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் இன்று முதல் அந்த உணவகத்தை அடுத்த அறிவிப்பு வரும் வரை நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறது. மேலும் பானிபூரி கடைகள் கடந்த 2 நாட்களாக உணவு பாதுகாப்பு அலுவலரால் பானிபூரி கடைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இன்று வரை சுமார் 3 பானிகளும் 3 மசாலா பொருட்களும் உணவு மாதிரி எடுக்கப்பட்டு பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது வரை நமது மாவட்டத்தில் இருக்கின்ற பானிகளில் செயற்கை வண்ணங்கள் பானியில் இருப்பதாக கண்டறியப்படவில்லை. இருந்தாலும் வழங்கப்படும் பகுப்பாய்வு அறிக்கையின் அடிப்படையில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும். பானிபூரி விற்பவருக்கு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பானி தயாரிப்பில் எந்த ஒரு செயற்கை நிறமிகளை சேர்க்கக்கூடாது. மேலும் பானியை சுகாதாரமாக தயாரிக்க வேண்டும். பூரியை உடைத்து தரும்போது கைகளில் கிளவுஸ் அணிந்து உடைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏதாவது சட்ட விதிமீறல் இருந்தால் முதல் முறை வாய்ப்பும், அடுத்த முறை குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இது சம்பந்தமான புகார் வரப்பட்டு கடந்த மாதம் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் பிராய்லர் இறைச்சிகள் உணவு மாதிரி எடுத்து பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது. பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்கப்பட்டதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.